السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜுமாவுடைய உரையில் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய உறவு முறைகள், உறவினர்களோடு நெருக்கமாக இருப்பது தொடர்பாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அளவிற்கு நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சூரா நிசா 4வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை அவன் படைத்திருக்கிறான். கலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரு மனிதரிடமிருந்து அவருக்குரிய துணையை அல்லாஹ் படைத்தான். அந்த துணையும் அவரிடமிருந்து தான் உருவானது. பஸ்ஸ மின்ஹுமா, அந்த ரெண்டு பேரிடமிருந்து தான் ரிஜாலன் கசீரன் நிசா, ஏராளமான ஆண் பெண்களை பரவ செய்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஆற்றலை சொல்லிவிட்டு, அல்லாஹ் மனிதனை படைத்ததை பற்றி சொல்லிவிட்டு, இந்த மனித குலம் அனைத்துமே ஒரு தாய் தந்தையிடமிருந்து தான் வந்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிவிட்டு, இவர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள், ஒரு தந்தையின் பிள்ளைகள் என்பதை ஒரு ஒருங்கிணைப்பாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, வத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அல்லதி தஸாஅலூன பிஹி, அவனிடத்தில் தான் நீங்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் தான் உங்களுடைய தேவைகள், கோரிக்கைகள், பாவ மன்னிப்புகள், பாதுகாவல்கள் அனைத்தையுமே முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வன்னர்ஹாம், உறவுகள் விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எந்த உறவுகளை பற்றி அல்லாஹ் இங்கே வலியுறுத்துகிறார் என்று பாருங்கள். உறவுகள், இரத்த பந்தங்கள் விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை எல்லா வகையான நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறார். இரத்த பந்தங்கள் இருக்கிறாங்க. இந்த இரத்த பந்தங்கள் விஷயத்துல, உறவினர்கள் விஷயத்துல யார் இணைத்து வாழுகிறார்கள், யார் பிரித்து வாழுகிறார்கள், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உறவுகளில் வசதியானவர்கள், நன்கு படித்தவர்கள், நல்ல பக்குவம் உடையவர்கள், அவர்களோடு சிலர் நெருக்கமாக இருப்பார்கள். ஏழ்மையானவர்கள் அல்லது ஒரு பக்குவம் இல்லாத நிலையில் குடும்பத்தை நகர்த்தி செல்பவர்கள், அவங்க குடும்பம் ஒரு ஹோல்சேலாவே தெரியாது, அவர்களுடைய அணுகுமுறைகள் கொஞ்சம் ஒரு பக்குவமற்ற நிலையில இருக்கும், அவர்களை உதாசீனப்படுத்துவார்கள், கண்டும் காணாமல் இருப்பார்கள், அவர்களை மதிக்க மாட்டார்கள், அவர்களோடு அனுசரணையாக நடக்க மாட்டார்கள், அவர்களோடு நெருங்கி பழக மாட்டார்கள், அவர்களுக்கு அடைக்கலம் தருவதற்கு யோசிப்பார்கள், அவர்கள் தங்களை நெருங்கி வருவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இது எப்படி எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு கேட்டா, அந்த குடும்ப உறவுகளில் தனக்கு பிடித்தவர்கள் அல்லது வசதியானவர்கள், ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று இருக்கக்கூடியவர்களிடத்தில் பெண் பேசுவார்கள், உறவு முறைகளை வைத்துக் கொள்ள விரும்புவார்கள், பெண் எடுப்பார்கள், பெண் கொடுப்பார்கள், அவர்களை தன்னுடைய வீட்டில் பல நாட்கள் இருப்பதை அவர்கள் விரும்புவார்கள், அவர்களுடைய வீட்டுக்கு செல்வதை விரும்புவார்கள், அவர்களுக்கு கணக்கில்லாமல் உதவி செய்வதை விரும்புவார்கள், அவர்களும் செய்கிற உதவிகளை பெற்றுக்கொள்ள விரும்புவார்கள். தனக்கு பிடிக்கல அல்லது கொஞ்சம் வசதி தன்னை விட குறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் வந்தால் கூட அதை பெற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு விரும்ப இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு இவர்களும் உதவ மாட்டார்கள், அல்லது அவர்களிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள விரும்பவும் மாட்டார்கள். இவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். சில பேர் என்ன, அவர்களுக்கு உதவி மட்டும் செய்வார்கள், எதையாவது கொடுத்தால் வாங்க நினைக்க மாட்டார்கள். நம்ம தான் கொடுக்குறவங்களா இருக்கணும், இவங்களுக்கு எதை நம்ம வாங்கிடக்கூடாது. ஏன் இவங்க நம்மளோட ரொம்ப கீழ்நிலையில் உள்ளவங்க தராதரம் பார்ப்பாங்க. அந்த உறவுகள் விஷயத்தில் எந்த ஒரு பொருளாதாரத்தை செலவு செய்யவும் கூச்சப்படுவார்கள், தயக்கப்படுவார்கள், கஞ்சத்தனப்படுவார்கள். இந்த மாதிரி எல்லாம் நடக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலூன பிஹி, எந்த இறைவனிடத்திலே நீங்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வேற யாரை பயப்பட சொல்லி அடுத்து சொல்றான், கொல்லலாம் ரத்த பந்தங்கள் விஷயத்திலும் பயந்து நடந்து கொள்ளுங்கள், கவனமா இருந்துக்கங்க. எந்த விஷயத்துல இணைந்து வாழலாம், எந்த விஷயத்துல தெளிவாக ஒரு பிரிவு வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அனைத்தையும் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அல்லாஹ்வுடைய அரிசி என்ற சிம்மாசனத்தை ரத்த பந்தம் என்கிற அந்த உறவு முறை இருக்கு பாருங்க, அந்த உறவு முறை ரத்த பந்தம், அந்த ரத்த பந்தம் வந்து பிடிச்சிட்டு இருக்குமா. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்வானாம், யார் இந்த ரத்த பந்தங்களை இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை நான் இணைத்துக் கொள்வேன், அவர்களோடு நான் நெருங்கியிருப்பேன். யார் அவர்களை பிரித்து வாழ்கிறார்களோ அவர்களை நான் பிரித்துக் கொள்வேன் அல்லாஹ் சொல்வானாம். அந்த அளவுக்கு இந்த உறவு முறைகள் விஷயத்துல அல்லாஹ் வலியுறுத்துகிறான். பொருளாதார உதவிகளாக இருந்தாலும் சரி, நாம் செய்யற தான தர்மங்கள், அன்றாடம் நம்மளால முடிஞ்ச தர்மங்களை பொது சேவைகளுக்கு செய்வோம், நண்பர்களுக்கு செய்வோம், எத்தனையோ வகையில உதவிகளை காண்பவர்களுக்கு செய்ய நினைப்போம். ஆனால் செய்யக்கூடிய உதவிகளில் மகத்தானதாக, முக்கியத்துவமானதாக, முதன்மைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்ன, நம்ம குடும்பத்துக்கு செய்யற உதவிதான். குடும்பத்துக்கு நம்ம காசுக்கு புண்ணியம் இல்லை, ஊரெல்லாம் உதவி செய்தும் எந்த விதமான அர்த்தம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ், ஒரு தங்க நாணயம், அன்னைக்கு அதுதான் திர்ஹம் தீனார், தங்க காசு வெள்ளி காசு, தங்க நாணயம் தங்க காசு இருக்குது, நீ அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுகிறாய். இங்க போர்க்களத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில, இங்க யுத்தத்திற்காக நீ தர்மம் செய்கிறாய். வதீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின், உன்னிடத்தில் இருக்கிற அடிமைக்காக வேண்டி நீ தர்மம் செய்கிறாய். வதீனாருன் அன்ஃபக்த பிஹி அலா மிஸ்கீன், ஏழைக்காக நீ தர்மம் செய்து விடுகிறாய். வதீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லி, உன் குடும்பத்திற்காக ஒரு தீனாரை செலவழிக்கிறாய். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ அஅதமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லி, இவற்றில் நற்கூலி பெறுவதற்கு மிகவும் மகத்தானது எதுவென்றால், எந்த காசை தங்க நாணயத்தை நீ உன் குடும்பத்திற்கு செய்தாயோ அதுதான் நற்கூலி பெறுவதற்கு மகத்தான ஒரு செயல். எதை விட அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்ததை விட, அடிமையை வளர்த்துக் கொண்டிருக்கிறான், பராமரித்துக் கொண்டிருக்கிறான், தனக்கு கீழே வைத்திருக்கிறான், அவர்களுக்கு செலவழித்ததை விட, ஏழைக்கு தர்மம் செய்ததை விட மிகச் சிறந்த காரியம் என்ன, உன் குடும்பத்துக்கு செய்த உதவிங்கிறாங்க. அப்ப இதை முதன்மைப்படுத்தி விட்டு நம்ம செய்யணும். இப்ப நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா, இப்ப கல்வி தேவை, எத்தனையோ உறவினர்கள் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க, அவர்கள் நல்லா படிச்சு முன்னேற்றப்படுத்துவதற்கு நம்மளால முடியும், ஆனால் செய்வதற்கு நாம இறங்கி போக மாட்டோம். அதுல எப்படி வரும், தன்னை சார்ந்த குடும்பத்தவர்கள், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய தாய், தன்னுடைய தாயின் சகோதர சகோதரிகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு நம்ம செலவு செய்வது மனைவிக்கு பிடிக்காது. ஏன் இவங்க குடும்பத்துக்குள்ள செலவு பண்ணிக்கிறாங்க, அல்லது இவருடைய குடும்பத்திற்கு, மனைவியினுடைய குடும்பத்திற்கு, அவங்க அக்கா, அவங்க அக்கா புள்ள, அண்ணன் புள்ள, தம்பி புள்ள, மச்சான் புள்ள, நாத்தனார், இப்படி இல்லை அவர்களுடைய குடும்பத்துக்கு செலவு பண்றதுல, அவர்களை படிக்க வைக்கிறதுல இவருக்கு ஒரு உடன்பாடு இருக்காது, இல்லை இவங்க குடும்பத்துக்கு உடன்பாடு இருக்காது. இது அங்கங்க அது வெடிக்கும், பிரச்சனையாக. இந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்கணும். கல்வியாக இருக்கட்டும், ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அவர்களை நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றப்படுத்துவதாக இருக்கட்டும், இந்த உறவுக்காரர்களுக்கு நம்ம செய்வது ஏழைக்கு செய்வதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் புரிவதற்காக செய்வதை விட, பசித்தவர்களுக்கு செய்வதை விட, கூலியை பெற்றுத் தருவதில் மகத்தானது என்ன, இந்த உறவுகளுக்கு செய்வது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நற்காரியங்களை பற்றி சொல்லும் பொழுது, பொருளாதாரங்களை செலவு செய்யக்கூடிய வரிசையை பற்றி சொல்லும்
எஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மக்கள் பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும், எதை செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், குல்மா அன்ஃபக்தும் மின் கைரின், நீங்கள் நல்லவற்றிலிருந்து செலவு செய்யுங்க. செலவு செய்யறது ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து செலவு செய்யுங்க. யாருக்கு முதன்மையானது? பலில் வாலிதை, பெற்றோருக்கு செய்வது முதன்மையானது. பெற்ற தாய் தகப்பனுக்கு செய்யறது தான் ஃபர்ஸ்ட் முதன்மையானது. என்ன? நம்மை பெற்றவர்கள் யார், யாருடைய வயிற்றில் நாம் வசித்தோம், யார் நம்மை தங்க வைத்திருந்தார்கள், யார் நம்மை தூங்க வைத்திருந்தார்கள், யார் நம்மை வாழ வைத்தார்கள், யார் நமக்கு பாலூட்டினார்கள், யார் நம்மை தூக்கி சுமந்தார்கள், நாம் வளர்வதை கண்டு யார் மகிழ்ச்சி அடைந்தார்கள், அந்த பெற்றோர்கள் தான். அவர்களுக்கு செலவு செய்வதுதான் முதன்மை. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒரு அக்கரபி, உறவினர்களுக்கு செலவு செய்யுங்கள். இந்த உறவுகளுக்கு செலவு செய்வதை அல்லாஹ் இரண்டாவது இடத்துல வைக்கிறான். அப்புறம் ஏழைகள், அப்புறம் அண்டை வீட்டார்கள், அதுல பக்கத்தில் உள்ள வீட்டார்கள், அப்புறம் அடுத்த வீட்டார்கள் என்று அந்த வரிசை முறை சொல்லும் பொழுது ரொம்ப அழகான முறையில அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறார். அதே மாதிரி பாருங்க, எந்தெந்த நேரத்திலெல்லாம் பிரச்சனைகள், பிரிவினைகள், குடும்ப உறவுகள்ல உறவினர்கள் ஏற்படுமோ அந்த வாசலையும் மார்க்கும் அடை. நம்ம வீட்டில் ஒரு மூத்த குடிமகன் இறந்து விட்டார், தந்தையோ அல்லது தந்தையுடைய தந்தையோ இறந்துட்டார், நிறைய செல்வம் இருக்கிறது அவருக்கு. அந்த நேரத்தில் என்ன ஆகும்? உள்ளூர்ல இருக்கிற உறவுக்காரங்க எல்லாம் ஓடி வருவாங்க. அப்புறம் நண்பர்கள், அண்டை வீட்டார்கள்லாம் வருவாங்க, மொஹல்லாவாசிகள்லாம் வருவாங்க, வெளியூர்கார உறவுகளும் தேடி தேடி என்ன செய்வாங்க? வருவாங்க. அதுல சில பேர் அந்த இறந்து விட்டவருடைய பிள்ளைகளில் அந்த பெற்றோரை கவனிக்காதவர்கள் தான், உதாசீனமாக நடத்தியவர்கள் தான், வீட்டை விட்டு விரட்டியவர்கள் தான், மௌத்தாயிட்டாங்களே முகத்தை பார்த்துடலாமே என்று ஓடி வருவார். அந்த நிகழ்வுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து ஒரு தேவை, ஒரு கோரிக்கை, ஒரு உரிமை கோரல் வரும். ஏதாவது தெரிஞ்சிங்கன்னா நம்மளையும் கொஞ்சம் கவனத்தில் வைங்க, நமக்கு என்ன உண்டோ அந்த நசீபை கொடுத்துருங்க என்று வாரிசுதாரர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். வாரிசு அல்லாத உறவினர்கள் கூட கொஞ்சம் வந்து போவார்கள், கேட்க மாட்டார்கள். அவர் இருந்தால் நமக்கு எதையாவது செய்வார், அவர் இல்லை, அவங்க பிள்ளைகளால் நமக்கு பார்த்து எதையாவது கொடுத்தா நல்லா இருக்குமே என்று எதிர்பார்ப்பார். அந்த நேரத்தில் அவரை வைத்து பராமரித்த ஒரு பிள்ளையின் குடும்பத்தார் மட்டும் இருக்கும் பொழுது எந்த நேரத்திலும் எது வெடித்து வந்துடக்கூடாது, காசுக்காக தானே வந்திருக்கிறீங்க, சொத்து பங்குக்கு தானே வந்திருக்கிறீங்க, இவ்வளவு நாள் நீங்க பார்த்தீங்களா நாங்கள் பார்த்தோம், யார் கஷ்ட காலத்தில் கை கொடுத்தது யார், கரம் நீட்டியது யார் என்ற பேச்சும் பிரச்சனையும் வன்முறையும் பாக பிரிவினை, அது பாவ பிரிவினையாக முடியும். அல்லாஹ் தஆலா ரொம்ப அழகான முறையில திருக்குறான்ல குறிப்பிடுகிறான், சொத்துக்களை பங்கிடுகின்ற பொழுது கூட உறவுக்காரர்கள் வந்துவிட்டால், அந்த வீட்டில் அனாதைகள் யாராவது இருந்தார். அனாதைனா யாரு? இஸ்லாத்தின் பார்வையில் அனாதை யாருன்னா பருவம் அடையாத, தந்தையை இழந்தவன் தான் எத்தீம். தாயை இழந்தவன் எத்தீம் அல்ல, தந்தையை இழந்தவன் எத்தீம். தாய் இருக்கிறாங்க, தந்தை இல்லை, எத்தீம் தான். அப்ப பருவம் அடையாத நிலையில இருக்கிறார், அவர் எத்தீம்ங்கிற ஒரு அனாதை என்கிற கேட்டகரியில் இருக்கிறார், அவரும் இருக்கிறார். அப்படி வரும் பொழுது ஒரு மசாக்கின் ஏழைகள் கூட வருவார்கள். சொத்து பிடிக்கிறாங்க, இப்போ போய் கேட்டோம்னா ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஏழைகளும் வருவார்கள். அப்படி வரும் பொழுது அந்த சொத்தை பிரிக்கும் பொழுது உரியவர்களுக்கு அது போயிடும். அப்படி கொடுக்கலன்னா கோர்ட்டு கேஸ் போனாலும் உரிமையாளர்கள் கிடைச்சு போயிடும். ஆனால் கிடைக்காதவர்கள் யார்? கணவர் இறந்து விட்டார், மனைவி கண்டிப்பா கிடைக்கும், மகளுக்கு கண்டிப்பா கிடைக்கும், மகனுக்கு கண்டிப்பா கிடைக்கும், இவருடைய தாய் தந்தைக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவர்கள் அல்லாத உறவினர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. அந்த மாதிரி ஆனால் அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒத்துழைச்சிருப்பாங்க, கூட இருந்திருப்பாங்க, பலகாலம் வாழ்ந்துருப்பாங்க, சொத்துக்களை பெறுகிற உரிமை மட்டும் அவங்களுக்கு இருக்காது. கொடுக்கலாங்கிற எண்ணமும் பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்ப என்ன செய்யறது? அவருடைய தேவையை கருத்தில் கொண்டு அதிலிருந்து கொடுங்க. கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும்ல. அப்படி இருக்கும்போது அவர்களை உதாசீனப்படுத்தி பேசிடக்கூடாது, பகைத்து விடக்கூடாது, இந்த சொத்துக்காக வேண்டி குடும்பம் ரெண்டாயிரக்கூடாது, உறவுகள் குறித்து சரிந்து விடக்கூடாது. கூடுதலும்
நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப பொருளாதார நெருக்கடி இருக்கிறோம், பிரிச்சு கூட ஏதாவது செய்யலாம்னு நினைச்சோம், ஆனால் அவர் நிறைய கடன் கூட வச்சிருக்கிறதுனால அதை சரி கட்ட வேண்டிய நிலை இருக்குது, கொஞ்சம் சபர் செய்யணும் எல்லாம் நாங்கள் கொடுக்க இதை பார்க்கணும். இந்த ஆறுதலான வார்த்தைகள் கூட உறவை வலுப்படுத்தும். இந்த அளவுக்கு எல்லாம் ரப்பல் ஆலமீன் சொல்லுங்க. தான தர்மங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அள்ளி கொடுக்கறது அப்படின்னு வந்துட்டாலே நாம வக்ஃபு செய்வோமே, பொது நிதிக்காக வக்ஃபு செய்வோம், காலி இடத்தை வக்ஃபு செய்வோம் இல்லையா? சில பேர் கிணறு கொடுப்பாங்க, காலி இடத்தை கொடுப்பாங்க, தோட்டத்தை கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆட்சி தலைவர், பல பன்முக தலைவர், நபிகள் நாயகம், மார்க்க தலைவர், இறை தூதர், அந்த மக்களிடத்துல ஒரு சிறந்த ஒரு குடும்ப தலைவர், வயது மூத்தவர், முதிர்ச்சியானவர், பக்குவம் உள்ளவர், ஆட்சியாளர், மன்னர், பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரி, எல்லா பொறுப்புகளையும் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது பொது நிதி கருவூலத்தினுடைய உரிமையாளர், பாதுகாவலர். இப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு வராங்க. அல்லாஹ்வுடைய இறைவசனத்தை சொல்லியிருக்கிறாங்க, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதை செலவழிக்காதவரை நன்மை அடைய முடியாது. செலவழிக்கிறது என்ன? நீ எதை விரும்புறையோ அடுத்தவன் விரும்பொழுது அந்த நிலையில ஒண்ணு வச்சு பாரு. நீ அதை வாங்கிக்கிறியா? உனக்கு ஒரு பொருள் வழங்கப்படுது, அந்த பொருளை ஒருத்தன் கொடுக்குறான், நீ வாங்குற மனநிலை உனக்கு இருக்குதா? அந்த மாதிரி பொருளை அடுத்தவர்கள் நீ கொடுக்கல. உனக்கு ஒருவன் எந்த பொருளை கொடுத்தாலும் ஒரு அசிங்கமாக, அருவருப்பாக, உதாசீனமாக கருதுவாயோ அந்த பொருளை நீ அடுத்தவனுக்கு கொடுக்க நினைச்சிடாரு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். நீ விரும்பக்கூடியதை செய்வது, அப்பதான் நன்மை அடைய முடியும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வின் தூதரே, மஸ்ஜித் நபவி இப்போ இருக்கு பாருங்க, நல்ல விசாலமா பிரம்மாண்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப மஸ்ஜித் நபவியினுடைய இப்ப இமாமத்து செய்யற இடத்துல இருந்து வாசலுக்கு நேர் எதிரில் மக்கள் கூட்டம் வளாகமாய் ஆயிடுச்சு, தொழுகை வளாகமாயிடுச்சு. அதுதான் முன்னாடி எப்படி இருந்துச்சு, பீருஹா என்கிற தோட்டமாக இருந்துச்சு, பேரிச்ச தோட்டம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் அங்கதான் போய் ஓய்வு எடுப்பார்கள், இருப்பாங்க. அப்ப அந்த இடத்தை, அந்த தோட்டத்தை அப்படியே தர்மம் செஞ்சிடலாம். தர்மம் எனக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய தோட்டத்துல இந்த தோட்டத்தை ரொம்ப விருப்பத்துக்குரியது, அதை நான் தர்மம் செய்ய போறேன். அபூ தல்ஹா வந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? வஅரா அன் தஜஅலஹா ஃபில் அக்ரபி. அவருக்கு நபிகள் ஆலோசனை வழங்கினார்கள், உறவினர்களுக்கே அதை கொடுத்து நீ விரும்பிய தர்மம் செஞ்சு அல்லாஹ்வுடைய கூடிய பெருமக்களை யாருக்கு இந்த தோட்டத்தை சொந்தக்காரங்களுக்கு எழுதி வச்சிருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அது என்ன தேவைப்படலாம்? சரி, பைத்துல் மஸ்ஜித் நபவிக்கு தேவை, விரிவாக்கம் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம், பிற்காலத்தில் அது உபயோகப்படும், அதன் விளைச்சல் பள்ளிவாசல் கிடைக்கும் என்றெல்லாம் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல எதை வலியுறுத்தினார்கள்? இப்போ சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக நம் குடும்பத்தாரை, நம் உறவினர்களை உயர்த்துவதற்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறார். அதே மாதிரி இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? உலகத்தில் நமக்கு என்ன பலன், மறுமையில் என்ன பலன் என்றால், நாம இந்த உறவினர்களோடு ரொம்ப இணைந்து வாழ ஆரம்பித்தால் அவர்களோடு இணக்கத்தையும் இணைப்பையும் நெருங்கி வாழ்வதையும் அதிகம் விரும்பி களத்தில் இருந்தால் நம்ம வாழ்நாள் அதிகம் வரும். ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு வருவார், வாங்க உங்களுக்கு ஆயுசு கேட்டீங்க, உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்தீங்களா, அதான் ஆயுசு கேட்டீங்க. இவனே ஒரு புதிய தத்துவத்தை உண்டாக்கி இருக்கலாம். அப்படியெல்லாம் ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆயுசு கேட்டீங்கன்னா, சில பிடிக்காதவங்களை பத்தி நம்ம தினமும் செய்தியை பார்த்து பெட்ரோல் விலை ஜாஸ்தி பண்ணிட்டானே, டீசல் விலை ஜாஸ்தி பண்ணிட்டானே, இலைக்கம் பண்ண வேலை, அவன் பண்ண வேலை, எத்தனையோ பேரை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆயுசு கேட்டீங்களா? அதெல்லாம் அளவு கூட கிடையாது. ஆனால் இது என்ன, ஒருத்தர் நல்ல நீண்ட ஆயுசுல வாழணும் எல்லாரும் விரும்பும், அது சரிதான். ஒருத்தர் நீடோடி வாழணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் தான். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கைக்கு நல்ல ஹயாத்தை போடணும், இன்னும் நெடுங்காலம் வாழட்டும் என்று நம்ம பல பேருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறோம்னா அது நல்ல எண்ணம் தான். பலரும் நல்ல நீண்ட நாட்கள் வாழணும்னு விரும்பணும், தப்பு இல்லை. அது நமக்கு நடக்கணும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான முறையில சொல்றாங்க, மன் சர்ரஹு அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி. யாருக்கு தன்னுடைய செல்வ வளம் அதிகரிக்கணும்னு ஆசைப்படுகிறாரோ, யாருக்கு செல்வ வளம் அதிகரித்து போவது மகிழ்ச்சி அளிக்கிறோ, நீ பணக்காரனா போயிடுவேனா சந்தோஷப்படுவோமா, கவலைப்படுவோமா? சந்தோஷப்படுவோம். யாருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குதோ, அவ் யுன்ஸலஹு ஃபீ அஸரிஹி, அல்லது வாழ்நாள் இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் நிறைய நாள் வாழணும் என்கிற நிலை ஒருவர் கிடைக்குது, அது எப்படி ஒருவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதோ
அந்த மகிழ்ச்சி பெற வேண்டும் என்றால் செல்வம் அதிகரிக்கணும், உன் ஆயுசை நீ கெட்டியாகும் அப்படின்னு நினைச்சேன்னா அவர் என்ன செய்து கொள்ள வேண்டும்? எசி ரகிமும், தன் சொந்தக்காரங்களோட இணைந்து வாழணும்னா. துன்யா நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? நம்ம இன்னும் செல்வந்தர்களா போய்கிட்டே இருக்கலாம், செல்வம் கணக்கில்லாம போய்கிட்டே வரும். ஆனா மனித புத்தி என்ன? சொந்தக்காரன் புத்தி பண்ணா சொந்தம் அழைச்சி போயிருங்க. நம்ம பேலன்ஸ் என்னன்னு சொந்தக்காரன் நல்லா தெரியும். மூணாவது நமக்கு தெரிகிறத விட நம்ம உறவினர்களுக்கு தெரியும். அப்ப அவன் என்ன பயப்படுவான்? புத்து எல்லாம் அழைச்சி போயிருந்தேன். ஆனால் அல்லாஹ் போட்ட ஒரு கணக்கு என்ன தெரியுமா? சொந்தக்காரன் கொடுக்க உனக்கு எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். ரெண்டாவது என்ன? நம்ம வாழ்நாள் அதிகரிச்சு போவோம், நாம் இன்னும் நீண்ட காலம் வாழ்வோம். அல்லாஹ் என்ன செய்யறான்? இவன் அவங்களுக்காக வாழணும், எவ்வளவு இருந்தாங்க நீ வாழ வைப்போம் என்று அல்லாஹ் தஆலா வாழ்நாளை அதிகரிக்க செய்கின்றான். இந்த பாக்கியம் நமக்கு இந்த துன்யால கிடைக்கும். அதே போல மறுமையில கிடைக்கக்கூடிய பலன் என்ன? நம்ம இலகுவா சொர்க்கத்துக்குள்ள நுழைவதற்கான ஒரு வாய்ப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃஷு ஸலாம், சலாத்தை பரப்புங்கள், அமைதியை பரப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஒருவர் செய்கிற பிரார்த்தனை, இன்னொருத்தருக்காக வேண்டி கேட்கிற பிரார்த்தனை. வலைக்கும் சலாம், அவரும் அமைதியை நாடி பிரார்த்தனை செய்கிறார், பரப்புங்க. அதிகமுத்தாம், பசித்தவர்களுக்கு உணவளிங்க. அழகான ஒரு மனிதனை. சல்லு வண்ணா சுனியா, மக்கள் எல்லாம் உறங்குகிற நேரத்தில் நீங்க தொழுங்க, இரவு தொழுகை. வசிலுல் அர்ஹாம், உறவினர்கள் ரத்த பந்தங்களோட இணைந்து வாழுங்க. ததுஃபுல் ஜன்னத பிஸ்ஸலாம், சொர்க்கத்துல இலகுவாக நுழைந்து சுவனம் செல்ல எளிய வழியில் ஒன்று உறவினர்களோட இணைந்து வாழும். இதே நேரத்தில் நம்ம துன்யால ஏதாவது இக்கட்டான பிரச்சனையில மாட்டிக்கணும், கடுமையான நெருக்கடிக்கு ஆளாயிட்டோம், நமக்கு ஏதாவது ஆத்திர அவசரம் பிரச்சனைனா டக்குன்னு நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு யார் வருவா? சொந்தக்காரங்க தான் வருவாங்க. நம்முடைய வீட்டார்ல உரிமையா நம்ம யார்கிட்ட தான் சொல்லுவோம்? சொந்தக்காரங்க தான் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, எந்த மாதிரி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள், யார் அந்த உறவுகளோடு இணைந்து வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இக்கட்டான கட்டங்களில் இருந்தும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணாத ஒரு காட்சி, திடீர் ஏற்பட்ட நிகழ்வு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் மனிதரே கிடையாது, ஒரு வானவர், வேற படைப்பு தானே. அந்த மலை மேல இருந்துகிட்டு ஜிப்ரீல் வந்து கட்டி அணைத்து விட்டு ஓதுன்னு சொல்லி இருக்கிறார். அவர் ஓதுகிறார். இந்த அளவுக்கு ஒருவரை பார்த்து விட்டு படபடத்து போய் துடி விடுத்து ரசூலுல்லாஹ் ஓடி வந்த போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன வார்த்தை சொன்னாங்க? வல்லாஹி லா யுஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். நெருக்கடியான கட்டம் இல்லையா? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டாங்க. இன்னக்க லதஸிலுர் ரஹீம், நீங்க உறவுகளோடு இணைந்து வாழ்றீங்க. உறவுக்காரர்களோடு நம்ம இணைந்து வாழ்கிற பொழுது அல்லாஹ் நம்மை பல நெருக்கடிகளுக்கு காப்பாற்றுவான். ரசூலுல்லாஹ்வை காப்பாற்றுவானா இல்லையா? தஹ்மீலுல் கல்ல, சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், பல பேருடைய சிரமங்களை நீங்க சுமந்துக்கிறீங்க. தக்ஸிபுல் மௌது, பாதிக்கப்பட்டவனுக்கு நீங்க உதவி செய்றீங்க. அப்போ அல்லாஹ் எப்படி உங்களை கைவிடுவான்? கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்கிறார்கள் என்றால் இது நபிகளாருடைய யதார்த்த உறவுகளோடு இணைந்து வாழ்ந்த ஒரு யதார்த்த நிலை. இதை நம்ம மனசுல விளங்கி கொண்டு இந்த துன்யாவுள்ள உறவுகளை இணைத்து வாழ்ந்தோமையானால் நிறைய நன்மைகளை பெறலாம், செல்வங்களை பெறலாம், நீண்ட ஆயுளை பெறலாம், வறுமையில் மகத்தான சுகுணத்தை பெறலாம். ஒரே ஒரு கேள்வி வரும் எல்லார்ட்டையுமே, நம்ம என்னதான் உதவி செஞ்சாலும் நம்மளை மதிக்கிறது இல்லை, நமக்கு நன்றியா நடக்கிறது இல்லை, நம்மளை கேவலமா நினைக்கிறாங்க, நம்மளை முட்டாளா பார்க்கறாங்க, இவங்க நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுதான் ஒரே கேள்வி. நம்மளை அவமதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா காசு நாம் மட்டும் பல்லிக்கிறாங்க, இப்படி எல்லாம் பல கேள்விகள் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படித்தான் ஒரு நபித்தோழரும் வந்து கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து என்னுடைய குடும்பத்தார்கிட்ட போய் சந்திக்கிறேன், உறவினர். அவர் என்ன செய்யறாரு? இன்னவி தராவா, எனக்கு உறவுக்காரங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க. அசிலுவும் வைத்தவும், நான் அவங்களோட சேர்ந்து வாழணும்னு கிட்ட போறேன், அவங்க என்னை முறிச்சு வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சேரணும்னு நினைக்கிறேன், அவங்க முறிக்கணும்னு நினைக்கிறாங்க. உசீனும் இலையும் யுசீனும் இலையும், நான் அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவங்க எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு உறவுக்காரங்க. அவர் சொல்றார், அகலும் அணுகும் எஜிலும் அலைய, அவங்களை நல்ல புத்திசாலிகளாக நினைத்து ஆலோசனையெல்லாம் நான் போய் பெறேன்,
அவங்க என்ன முட்டாள் மாதிரி பார்க்குறாங்க, என்ன கேவலமாக நினைக்கிறாங்க. இப்படியாக இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது நான் நெருங்கி வாழட்டுமா என்ன ஏது உறவுகளை புரிச்சுக்கலாமாங்கிறத அவருக்கு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்குந்த கமா குந்த, இப்படி சொன்ன மாதிரி தான் உன் குடும்பத்தார்கிட்ட இருந்தீனா, அந்த உறவுக்காரங்க அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அன்னமா துசிஃபுல் மல்ல, நீ ஒவ்வொரு நாளும் அவங்க வாயில சுட்டெரிக்கும் சாம்பலை போட்டுக் கொண்டிருக்கிறாய். ஏன் இலக்கியமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுடும் சாம்பல் அவங்க வாயில போட்டுக்கிட்டு இருக்கிற, அதாவது உன் அனுபவங்களுக்கு தெரியாம உன்ட்ட அவங்க அப்படி நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் இலக்கியமா சொல்லிவிட்டு வலா யஸாலு மாக்க மினல்லாஹி லஹீரா அலைஹிம் மாதும்த அலா தாலிக், நீ இப்படி தொடர்ந்து அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருந்தால், அவர்களோடு இணங்கி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அவர்களை இன்னும் பக்குவமானவர்களாக நினைத்த ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருந்தால், நீ இதே நிலையில் தொடர்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வின் வெளிப்படையான உதவி உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நமக்கு என்ன சொன்ன, அவங்க எப்படி இருந்துட்டு போட்டு நீ உதவி செய்ய, அவங்களுக்கு துன்பமே இல்லை கேட்டோடனே அவங்க நல்லது செய்ய, அவங்க உன்னை முட்டாளா நினைச்சு உன்னை ஏமாத்தட்டுமே, நீ அவங்களுக்கு நல்ல பக்குவமானவர்களாக நினைச்சு அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு, அவர்கள் விரட்டி போனாலும் சரி விரண்டு போனாலும் சரி நீ இணைந்து போக நினை, அல்லாஹ் உனக்கு உதவும். அல்லாஹ்வுடைய உதவி இங்க தேவையா அல்லது இந்த உறவினர்களுடைய பிரதி உபகாரம் தேவையா? யோசிச்சு பாருங்க. பல நேரத்துல மனிதன் மனக்குழப்பத்துக்கு ஆளாவான். அவங்க என்ன மதிக்கல, இவங்க நான் உதவி செஞ்சேன், இவங்க அவ்வளவு கொடுத்தேன், யாரு ஏளனமா பாக்குறாங்க, என்ன யார் எனக்கு ஏதோ பிரச்சனைனா ஓடி வரலன்னு நினைப்பானே, அந்த பிரச்சனையே வராது. ஏன்? நம்ம யாருக்காக செஞ்சோம்? சொந்தக்காரனா வரணும்னு செஞ்சோமா, அவன் நன்றி தெரிவிக்கணும்னு செஞ்சோமா, நம்மளை பார்த்தா எதிர்த்து நிக்கணும்னு செஞ்சோமா, அவன் நமக்கு உதவணும்னு செஞ்சோமா? இல்ல, அல்லாஹ் திருப்தி அடையணும்னு செஞ்சோம். அல்லாஹ் திருப்தி பட்டோம், அல்லாஹ் நமக்கு உதவுவான் என்கிற மனநிலையில் பயணித்தோமே. ஆனால் இந்த உறவுகள் எந்த காலத்தில் பிரித்து சென்றாலும் வெறுத்து சென்றாலும் ஒரு காலத்துல புத்தி பெற்று வருவார்கள், ஒரு காலத்துல சுயநினைவோடு வருவார்கள், ஒரு காலத்தில் நன்றி உணர்வோடு வந்து இணைவார்கள். இதை அனுசரித்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். ஒரே ஒரு கட்டம் இருக்கிறது, நம்முடைய சொந்தக்காரங்க மார்க்கத்துக்கு விரோதமாக நடக்கிறார்கள், குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக நடக்கிறார்கள், மார்க்கத்திற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய வேத வரிகளுக்கு மாற்றமாக செயல்படுகிறார்கள். திருமணம் என்கிற அவையில குர்ஆனுக்கு முரணாக அல்லாஹ்வின் வேத வரிகளுக்கு முரணாக மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணு சொன்ன இடத்துல வரதட்சணையை வாங்கி அதற்கு மாற்றமாக செய்யக்கூடிய திருமணங்கள்ல, நபி வழிப்படி நடத்த வேண்டிய திருமணத்துல புது வழியில நரக வழியை நோக்கி பயணிக்கக்கூடிய திருமணங்கள்ல, அந்த மாதிரியான மார்க்க விரோத செயல்களை நம்மை அழைக்கும் பொழுது அல்லது நாம் அந்த மார்க்க விரோத செயல்களை எதிர்க்கும் பொழுது குடும்பத்துல கடுமையான ஒரு பிரச்சனை வரும். அப்ப என்ன செய்வாங்க? உறவுக்காரர்கள் நம்மை பிரித்து வெறுப்போடு பார்ப்பார்கள். இனிமேல் உன் வீட்டுல வரமாட்டேன், உன் வீட்டுக்கு வரமாட்டேன், வாசப்படி பிடிக்க மாட்டேன், உன் பூஜையிலே பிடிக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். எதுக்காக? நாம தவறான செயலில் ஈடுபட்டதற்கா, அல்லது நம்ம பிள்ளைங்க குடிகாரர்களா முடிச்சுக்கிறாங்க என்பதற்கா, தருதலைகளா இருந்தாங்க என்பதற்கா? இல்ல, நம்ம மார்க்கத்தை சொல்வதற்கு, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னதற்காக வேண்டி சிலர் நம்மை பகைத்துக் கொள்வார்கள். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சொல்லி தருகிற வார்த்தை என்ன? லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுவாதுன மன் காதல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் பகைத்துக் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை நேசிப்பவர்களாக மூமின்கள் இருக்க மாட்டார்கள். நீ அல்லாஹ்வின் தூதரையும் புறக்கணிச்சா உனக்கு எனக்கு என்ன பெரிய நேசம் வேண்டி கிடக்குது? அந்த படைத்தவனை நீ வெறுத்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னோடு நான் நேசத்தை வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டேன். வளவுக்கான பாபாவது பெத்த தாய் தந்தையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு மாற்றமா நடந்தா, அல்லாஹ் வகுத்து கொடுத்த கொள்கை ஓரிரை கொள்கை, அதற்கு மாற்றமா இப்ராஹிமின் தந்தை இருந்தார், தந்தைகளுக்காக வேண்டி இணைக்கி இருந்தாரா? நான் தாபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீங்க என்று தகப்பனுக்கு சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் இப்ராஹிம். ஏன் பிரித்தாரு? ஏன் அந்த இடத்துல உறவு முறைகள் உடைந்து போனது? ஏன் அந்த ரத்த பந்தங்கள் எல்லாம் அங்கே கசிந்து போனது, கசந்து போனது? ஏன்? அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடக்கிறார். அதுதான் அவங்க அப்படின்னா பிள்ளைகளா இருந்தாலும் சரி, குர்ஆனுக்கு மாற்றமா நடப்பார்கள். ஏன்னா பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அவர்களோடு இணங்க முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அவர் இஸ்வானுக்கும் அவர் அஷீரத்துக்கும் உடன் பிறந்த சகோதரா இருந்தாலும் சரி, அவர்கள் மனைமார்கள் குடும்பத்தினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் விஷயத்துல இவர்கள் நேசத்தை காட்ட மாட்டார்கள். இதுதான் தூய்மையான மாற்றம். எதுல வீண் விதண்டாவாதம், பிரச்சனைகள், பம்புகள், முகம் திருப்புதல் இருக்கக்கூடாது தெரியுமா? உலக விஷயத்தில் இருக்கக்கூடாது.
குடும்பத்துல, என்னுடைய உறவுக்காரர்கள் விஷயத்துல, உலக விஷயத்துல அவங்க நம்மளை கோச்சிக்கிட்டாங்க, வச்சாங்க, திட்டாங்க, ரொம்ப ஆதிக்கம் செலுத்தினாங்க, பொருளாதாரத்துல கருவித்தனம் பண்ணாங்க, கஞ்சத்தனம் பண்ணாங்க. இப்படி என்னமோ நடக்குது. இதற்கெல்லாம் கோபித்துக் கொண்டு முகத்தை திருப்பது கூட விட்டு கொடுக்கணும், ஒத்து போகணும், இணங்கி நெருங்கி நிற்கணும். மார்க்கத்துக்கு முரணாக வரும்போது மட்டும் அந்த இடத்துல அல்லாஹ்வா உறவுகளா என்றால் முதல்ல அல்லாஹ்வுக்கு முடியும். நம் மக்கள் அப்படியே உள்டா சீதாவை மாறி இருக்கிறாங்க. கல்யாணத்துல மூத்த மருமகனை சரியா கவனிக்கலன்னா அந்த மருமகன் கல்யாணத்துக்கு வர மாட்டார். இது உலக விவகாரம். என்ன இருந்தாலும் என்ன கூப்பிடல, எங்க அம்மா அப்பாவை கூப்பிடல, அவங்களை அழைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கண்டுக்காம போயிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கே வர மாட்டோம், புறக்கணிக்கிறோம். ஏன்? தனக்கு மரியாதை இல்லையா, வரமாட்டா. அதே நேரத்துல அதே திருமணத்துல இவரை முக்கியத்துவப்படுத்தி மரியாதை கொடுத்து குடும்பத்தோட காரணம் கூட்டிட்டு போய் கல்யாணத்துல கலந்து கொள்ள செய்தால் அந்த கல்யாணம் வரதட்சணை வாங்கி இருந்தாலும் போய் கலந்து பாருங்க. தன்னை முக்கியத்துவப்படுத்தி கூப்பிட்டாங்கல்ல. இப்ப என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமா தான் சரி, என்ன கூப்பிட்டீங்களா வர, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உட்பட்டதா இருந்தாலும் சரி, என்ன மதிக்கீழ வரமாட்டேன். மக்கள் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? தன்னுடைய ஈகோ, தனக்குடைய மதிப்பு, தனக்குரிய மரியாதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை பின்னுக்கு தருவாங்க. இந்த விஷயத்துல யோசிக்கணும். எந்த உறவுகளா இருந்தாலும் சரி, தாய் தந்தையா இருந்தாலும் சரி, அனைத்தையும் படைத்தது அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை தாண்டி உலகத்துல எதுவுமே கிடையாது என்பதை புரிந்து இந்த இரத்த பந்தங்கள் விஷயத்தில் இஸ்லாம் காட்டி தந்த முறைப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் வாழச் செய்து இந்த துன்யாவில் நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்லதொரு மறுமை வெற்றியையும் தந்துடுவாங்க. எல்லாம் நல்லடியார்களே, நம்முடைய பொருளாதாரங்கள் நம்மால் இயன்ற உதவிகளை உறவினர்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய அன்றாட சமுதாய நடைமுறைகள், செயல் திட்டங்கள் அது முன்னேற்றம் அடைய வேண்டும், பின்னடைவுக்கு போய்விடக்கூடாது என்பதற்கான பொது உதவிகளையும் மார்க்கம் செய்ய வலியுறுத்தி இருக்கிறது. இப்போ ஒரு பள்ளிவாசல் கட்டுறதும் சரி, அந்த பள்ளிவாசலை பராமரிக்கிறதும் சரி, தொடர்ந்து அந்த பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கான செலவினங்களும் சரி, இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய பொது தர்மங்கள். இந்த மாதிரியான தர்மமான காரியங்கள் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். இதை நம்ம செய்யாம விட்டுட்டு எல்லாரும் ஒதுக்கிட்டோம்னா என்ன ஆயிரும்? அந்த பொது மக்களுக்கு செய்யப்படுக வேண்டிய அந்த தேவைகள் முடங்கி போய் அப்படியே தேங்கி போய் நிற்கும். போதுமான சேவைகளை செய்ய முடியாமல் போயிடும். அதனால தான் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நேரங்களில் பள்ளிவாசலுடைய பராமரிப்பு அல்லது வேற ஏதாவது பள்ளிவாசலுடைய கட்டுமானத்திற்கு உதவியை கேட்குறாங்க. அந்த உதவிகள் அடிப்படையில் இந்த வார ஜும்மாவுடைய இந்த 2வது உரையில வசூல் இந்த பள்ளிவாசலுடைய பராமரிப்பு பணிக்காக வேண்டி, நிர்வாக செலவுகளுக்காக வேண்டி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த பொருளாதாரம் கிடைக்கலங்கும் போது என்ன ஆகும்? இங்கே பணி செய்பவர்களால் தொடர்ந்து செய்ய முடியாது, இதை பராமரிக்கக்கூடியவர்களால் பராமரிக்க முடியாது. இங்கே ஃபேன் போடுறதோ, லைட்டு போடுறதோ, கரண்ட் செலவோ, தண்ணி செலவோ, மற்ற இடம் துப்புரவு பண்ணுறதோ எல்லாத்துக்குமே என்ன அடிப்படை தேவை? பொருளாதாரம் தேவை. அந்த நிர்வாகத்திற்கு இருக்க வேண்டிய இந்த பொருளாதாரத்தை இங்கே இருக்கக்கூடிய மொஹல்லாவாசிகள் தன்னால் என்ற ஒரு பள்ளி கட்டுறதுக்கு நம்ம கட்டின பிறகு அது இயங்கணுமா இல்லையா? ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு, சாவி கொடுத்தா போதுமா? பெட்ரோல் கொடுத்தா வண்டி ஓடும். பெட்ரோல் வாங்கி கேட்டீங்க கொடுத்தாச்சுன்னா அப்படியே மையத்தாக நிற்கும். மையத்தை தூக்கிறது நிற்காது, அல்லது உடம்பு சரியில்லாமல் போனவங்க தூக்கிறது நிற்காது, அப்படியே தான் வண்டி நிற்கும். அது இயங்கணுமா இல்லையா? அதற்கு செலவு செய்யணும். அந்த மாதிரி இது பள்ளிவாசல் கட்டி அமைக்கப்படுவது நம்ம எவ்வளோ உதவி செஞ்சிருக்கோம். இது தொடரும். இந்த பணிகள், நிர்வாக பணிகள் தொடர்ந்து நடக்கணும்னு சொன்னால் அந்த சந்தாக்கள் நீங்கள் 100 ரூபா கொடுப்பாங்க, சில பேர் 200 ரூபா கொடுப்பாங்க. அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிகரித்து தரலாமே, அல்லது இப்போ வாராந்திரத்தில் நம்மளால் முடிந்த உதவிகளை இதற்காக செய்யலாமே என்பதை கவனத்தில் கொண்டு நாம் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளிலும் அல்லாஹ்வுக்காக எல்லா பணிகளுக்கும் ஏராளமான மாணவர்களை என்ன செய்யறான்? நியமிச்சிருக்கிறான். கோடி மாணவர்கள் இருக்கிறார். ஒரு மனிதனோடு சராசரியாக 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று, வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று, எழுதுறதுக்கு ஒன்று. எவ்வளோ பேர்? எழுதுறதுக்கு 2 பேர், முன்னாடி ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர், வலது பக்கம், இடது பக்கம்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் என்று பல மாணவர்களை எல்லாம் நியமித்திருக்கிறான். இது போக ஜும்மாவில் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் மாணவர்கள் அனுப்புறான், கடை தெருக்களில் மாணவர்களை அனுப்புறான், யுத்த களத்தில் மாணவர்களை அனுப்புறான்.
பிரத்யோகமா 2 வானவர்களை ஒவ்வொரு நாளிலும் பூமியில் அல்லாஹ் இறக்குவான். அவர்கள் ஒரு வானவர் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா இன்றைய தினம் யார் தர்மம் செய்கிறாரோ அவருக்கு நீ அதற்கு உபகாரமாக நற்கூலி வழங்குவாயாக அப்படின்னு கேட்டுட்டே இருப்பார். இன்னொரு மாணவர் என்ன பிரார்த்தனை செய்வார்? அல்லாஹும்ம ஆத்தி மும்சிகன் தலஃபா, தர்மம் செய்யக்கூடாது என்று யார் தடுத்து வைத்துக் கொள்ள நினைக்கிறாரோ, கொடுத்துடக்கூடாதுன்னு யார் மனசுல இருக்குதோ, அப்படி நடக்கிறாரோ அவருக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டே இருவா என்று மாணவர்கள் 2 பேரும் கேட்டுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளையும் நடக்கும். நம்ம ஒவ்வொரு நாளையும் ஏதோ வகையில பிறருக்கு கொடுக்கணுங்கிற மனம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நம்மால் என்ற பொருளாதாரங்களை இந்த நற்பணிக்கு வழங்கி நற்புழையை பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.